வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபக்ஷியோட ரகசியங்களில் ஒன்றான பஞ்சபூதங்களை எப்படி நம்ம வசியப்படுத்துறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபக்ஷியோட அடிப்படையே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமான இயக்கத்தில் இருக்கும். அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்களை சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறும். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது தான். ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது தான். இப்போ பஞ்சபூதங்களை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரபஞ்ச சக்தியை நம்ம நல்லா ஈர்க்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பஞ்சபூதங்களோட முக்கியத்துவத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நம்ம இந்திய சமயத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. எப்பவுமே எந்த கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடியும் விநாயகரை கும்பிட்டு அப்புறம் தான் மற்ற கடவுளை கும்பிடணும்பாங்க. முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. எந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும்பாங்க. இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, விநாயகருக்கு இன்னொரு பேர் என்னன்னா கணபதி. கணங்களின் அதிபதி கணபதி. கணங்கள்னா பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களை முதல்ல நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னாலும் அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னாலும் அதை நம்ம உடம்புல சரியாக வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. விநாயகர் மாதிரி நம்மளும் அந்த பஞ்சபூதங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா வலிமை வந்த ஆளாக நம்ம மாறிடலாம். எல்லாத்துக்கும் முதன்மையான நபராக நம்மளால மாற முடியும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2 பேர்த்த பிடிக்க முடியாது. லைஃப் டைமாக அவர்னால ஒரு பெரிய பாதிப்பை 2 பேர்த்துக்கு கொடுக்க முடியாமல் இருந்தது. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் விநாயகர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். சரிங்களா? விநாயக பகவானை சனி பகவானால பிடிக்கவே முடியல, லைஃப் டைம் பிடிக்கவே முடியாது. அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பஞ்சபூதங்களில் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்மளை எந்த வித பாவ பதிவுகளும் பாதிக்காது. நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த பாவ பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ சனி பகவான் எதுக்காக சொல்லுவாங்கன்னா, சனி பகவானோட வேலையே துன்பங்கள், நம்ம பண்ண பாவத்துக்கான விளைவுகளை தண்டனை சனி பகவான் கொடுப்பாரு. இப்போ ஏன் விநாயகரை பிடிக்க முடியலன்னா, அவரு பஞ்சபூதங்களோட அதிபதி, அதனால அவரை பிடிக்க முடியல. அப்போ நம்மளும் உடம்புல பஞ்சபூதங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளையும் எந்த ஒரு துன்பமும் வராது. அதனால தான் நம்ம பஞ்சபூதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரமே உருவாகிட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பஞ்சபூதங்களை எப்படி உடம்புல ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு அந்த பயிற்சி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் பஞ்சபூதத்தை மட்டும் ஸ்ட்ராங் உடம்புல பண்ணிட்டீங்கனாலே போதும். பஞ்சபூதங்கள் உடம்புல நல்லா இருந்ததுனா தான் பிரபஞ்ச சக்தி ஈர்க்க முடியும். ஒவ்வொரு கோள்களோட எனர்ஜியும் நட்சத்திரத்தோட எனர்ஜி இருக்கணும்னா அதுக்கு குறிப்பிட்ட ரசாயனங்களும் குறிப்பிட்ட காந்த சக்தியும் உடம்புல சுரக்கணும். அதுக்கு பஞ்சபூதங்களோட தன்மை நம்ம உடம்புல நல்லபடியாக இருக்கணும். இப்போ பஞ்சபூதங்களை எப்படி நம்ம ஈர்க்கணுங்கிறத பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளாக சொல்லி எப்படி நம்ம அது இருக்கிறதுன்னு, முதல்ல நம்ம பஞ்சபூதங்களோட ஒரு இணக்கமான உறவை வச்சுக்கணும். பஞ்சபூதங்களை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நம்ம குடும்ப உறவினர்கள்கிட்ட எப்படி பாசமாக பார்க்குறோமோ, பாசமாக நடந்துக்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு தடவை அந்த பஞ்சபூதங்களை நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அன்பாக பார்க்கணும். இப்போ தண்ணியை பார்க்கணுன்னா லவ் பண்ணணும். தண்ணியை பார்த்து நம்ம குழந்தையை பார்த்து எப்படி பாசமாக பார்ப்போமோ அது மாதிரி பாசமாக பார்த்து அந்த தண்ணி கூட உறவு வச்சுக்கணும். இதே மாதிரி தான் நெருப்புங்கிறது நம்ம தீபமாக எடுத்துக்கலாம். நிலத்துக்கு நம்ம பூமியவே எடுத்துக்கலாம், இல்லாட்டி மண்ணை பார்த்து பயிற்சி பண்ணுங்க. காற்றுக்கு நம்ம சுவாசத்தை எடுத்துக்கலாம். நம்ம விண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்களை மூடி அப்படியே மெதுவாக நீங்கள் உங்கள் மேலே மோதுற அந்த மென்மையான உணர்வு இருக்கும். அழகாக லைட்டாக ஒரு மோதல் நம்ம மேலே எப்பவுமே நிகழ்ந்துட்டு இருக்கும். அதுதான் விண். அது ஒரு அற்புதமான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த பயிற்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பஞ்சபூத தவன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதை சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இதை நம்ம வேதாத்ரி மகரிஷியை ஒரு ஃபார்மேட்டில் உருவாக்கி கொடுத்தாரு. அதை நான் இன்னும் டெவலப் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் ஒரு தரையிலையோ இல்லாட்டி நீங்கள் சேர்லேயோ உட்காந்துக்கலாம். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். சேரில் நாற்காலியில் நல்லா முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பஞ்சபூதங்களோட முதல் பூதமான மண்ணை நினச்சிக்கலாம். மண்ணை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 2-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மண் மேலேயே கண்ணை மூடி கவனத்தை செலுத்தணும். செலுத்தினதுக்கப்புறம் மண் மூலியமாக நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கணும்,
மண்ணோட சக்தி வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி 9 முறை சங்கலம் போட்டுக்கணும். அடுத்தது இதே மாதிரி நீர் மேலேயே 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கவனம் வைக்கணும். கவனம் வச்சதுக்கப்புறம் நீர் சக்தி மூலிமா நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கணும். அதுக்கப்புறம் நீர் சக்தி நமக்கு போதுமான அளவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். அடுத்தது 3வது அக்னிக்கு நம்ம நெருப்பை நினச்சிக்கலாம். நெருப்பு மனசில் 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறோம். நினச்சதுக்கப்புறம் நெருப்பு சக்தி மூலிமா நமக்கு எப்போவுமே நன்மையே நடக்கணும். நெருப்பு சக்தி வந்து நமக்கு போதுமான அளவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தது காற்றுக்கு நம்ம மூச்சவே சுவாசத்தை கவனிக்கிறோம் 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் காற்று மூலிமா நமக்கு நன்மையே நடக்கணும் வாழ்நாள் முழுவதும் காற்று மூலிமா நமக்கு நன்மை நடக்கணும். காற்று சக்தி நமக்கு வாழ்நாள் முழுவதும் போதுமான அளவு கிடைச்சிட்டு இருக்கணும். அடுத்தது விண்ணுக்கு நம்மளோட உயிரை நம்ம நினச்சிக்கலாம். நம்ம மேலே மோதுற அந்த மென்மையான உணர்வை கண்கள் மூடி கவனிச்சுக்கிட்டு அந்த சக்தி வந்து நமக்கு போதுமான அளவு கிடைக்கணும். அந்த சக்தி வந்து நமக்கு நன்மையை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். எந்த ஒரு பயிற்சி பண்ணிங்கனாலும் அந்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் சொல்லிக்கோங்க. சித்தர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களே கூட இருந்து அந்த பயிற்சி நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி பயிற்சி முடிஞ்சோன்னே குருவுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அதே மாதிரி சித்தர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பயிற்சி முடிச்சுக்கோங்க. பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களையும் உயர்வான வேண்டுதலையும் நீங்கள் சொல்லுங்கள். எப்போ எந்த பயிற்சி பண்ணிங்கனாலும் உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களை கண்டிப்பாக சொல்ல மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே ரீப்ரோக்ராம் நம்மளை பண்ணிட்டு வர முடியும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன். என்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மனிதரும் எனக்கு அன்பையும் ஆதரவும் அளிக்க வேண்டும். என்னால் எதையும் சாதிக்க முடியும். நான் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் உங்களை பற்றி பாசிட்டிவாக எண்ணம் நினைக்க தோணுதோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க. உங்களோட வேண்டுதலையும் சொல்லிக்கோங்க. சரிங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.